குட் ஈவினிங். என்னோட பெயர் வினோதினி. என்னோட பையன் பெயர் ஆதவ். ஆதவ் யூகேஜியிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போகிறான். என் பையனை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் சேர்க்குறதுன்னு டவுட்டாக இருந்துச்சு. இது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே உள்ள டவுட்டு தான் எங்களுக்கும் இருந்துச்சு. நாங்கள் லார்டு கிருஷ்ணா ஸ்கூலில் செலக்ட் பண்ணோம். நல்லா படிக்கிறான் என்னோடய பையன். தமிழில் 2 லெட்டர்ஸ் 3 லெட்டர்ஸ் எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் எல்கேஜி படிக்கும்போது ஆஐக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் வர்ற ஐ வந்து அவன் போடுறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான். எனக்கும் அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. ஸ்கூல் போயிட்டான். மறுநாள் ஈவினிங் வந்து அதே ப்ராக்டிஸே அவனுக்கு கொடுக்கும்போது அழகாக ஐ போட்டான். அவங்க மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், மேம் இவன் அழகாக போடுறானே, நான் வீட்டில் எனக்கு சிரமமாக இருந்துச்சு மேம் சொல்லி கொடுக்க அப்படின்னு கேட்கும்போது, மேம் நாங்கள் ஒரு குழந்தைங்களுக்குமே வந்து தனித்தனியாக போர்டில் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு இதனால் பயமும் போகுது, சீக்கிரத்தில் வந்து ரைட்டிங்கும் கற்றுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ஸ்டூடெண்ட்ஸையுமே வந்து தனித்தனியாக கேர் பண்ணுவாங்க. சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும், உடல் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே பேரண்ட்ஸுக்கிட்ட உடனே கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்பி குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு உடம்பு லைட்டாக முடியாமல் இருந்தால் கூட நம்பி நம்ம அனுப்பி விடலாம். எதுவாக இருந்தாலும் உடனே நம்மள்ட்ட கம்யூனிகேஷன் இருக்கும், நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதனால் குழந்தைங்களையும் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. குழந்தைங்க சாப்பிட்லனா கூட பக்கத்தில் உட்கார வச்சு நிதானமாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுவாங்க. அதை நானே பார்த்துருக்கேன். நிறைய டைம் வந்து நானே பார்த்துருக்கேன். அது ரொம்ப ஹாப்பி. குழந்தைங்களை எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸையுமே என்கரேஜ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக மகளிர் தினத்தில் வந்து உங்களுக்கு விருப்பமான ஸ்டால்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 20 மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஸ்டால் போட்டிருந்தோம். ஸ்டால் போட்ட எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி சிங்கப்பெண்கிற அவார்டு கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸ்டால் போட்டது மூலிமா நாங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட வீட்டில் இருந்துக்கிட்டு எங்களால் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மற்றவங்கள்ட்ட எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கும் ஒரு ஊந்துகோலாக இருந்துச்சு. தேங்க்யூ அர்ச்சனா மேம். நீங்கள் ரொம்ப நல்லா ஸ்கூலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களோட பணி வந்து மேலும் சிறக்கணும். எங்கள் எல்லா பேரண்ட்ஸோட சார்பாகவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ என்னோடய 2வது பையனை நாங்கள் லார்டு கிருஷ்ணா ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். லார்டு கிருஷ்ணா ஸ்கூலில் சேர்க்குற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் லார்டு கிருஷ்ணா ஸ்கூலில் குழந்தைங்கள சேர்க்கணும். என்னோடய பையனை இப்போ நாங்கள் ஸ்கூலில் லார்டு கிருஷ்ணா ஸ்கூலில் சேர்க்க போகிறோங்கிறத வந்து ஹாப்பியாக எல்லாருக்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.